நமஸ்தே. இனி வீடியோல நம்ம பிரைவேட் இன்டர்நேஷனல் லா குளோபலைசேஷன்னால எப்படி எப்படி எல்லாம் விரிவடைஞ்சது மாறிட்டு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நேத்தி கிளாஸ்ல நம்ம இந்த பேசிக் டீடைல்ஸ் அபவுட் பிரைவேட் இன்டர்நேஷனலா பார்க்கும்போது நேச்சர் ஆஃப் பிரைவேட் இன்டர்நேஷனலா பார்க்கும்போது குளோபலைசேஷனால பிரைவேட் இன்டர்நேஷனலோட இம்பார்ட்டன்ஸ் கூடியாச்சு அப்படின்னு பார்த்தோம். குளோபலைசேஷன் வந்ததுனால உலகம் நாளுக்கு நாள் சுருங்க ஆரம்பிச்சாச்சு. ஏன் குளோபலைசேஷன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தன்னோட நாட்டை விட்டு வேற நாடுகளோட உறவு வச்சுக்கிறதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வேற ஒரு நாட்டுல போய் படிக்கிறது, வேலை வாய்ப்புக்காக வேற ஒரு நாட்டுக்கு போறது, இதெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல ரொம்ப காமன் ஆயாச்சு. எல்லாரும் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த கண்ட்ரில இன்வால்வ் ஆகுதுங்கிறது ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா மாறினதுனால உலகம் அப்படின்னு அந்த கான்செப்ட் உலகம் விரிவடைந்தது பெருசு அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் போயாச்சு. ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அளவுக்கு உலகத்தை நம்ம சுருக்கியாச்சு. இந்த குளோபலைசேஷன் ஆர் இந்த உலகம் சுருங்கி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் சிவில் ஏவியேஷன். ஈஸியா நம்ம நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியுது. முன்னாடியில வண்டி பூட்டி இங்கேருந்து காசிக்கு போகணும்னாலே காசி யாத்திரை அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இட் யூஸ் டு பி அ வெரி சீரியஸ் திங். டிராவல்ங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ இப்போ கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் ரொம்ப ஜாஸ்தியா ஆயாச்சு. இன்க்ரீஸ்ட் இன் நம்பர், காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறதுனால ஈஸியா நம்மளால வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர முடியுது. ரிச் பீப்புள் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம அஃபோர்டபுள் காஸ்ட்ல எல்லாராலையுமே போக முடியுங்கிற பொசிஷனிங்க்கு மாறியாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல போய் ஒருத்தர் செட்டில் ஆறாருன்னா அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களால ஈஸியா அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியுது. போன் இருக்கு, சேட்டலைட் இருக்கு, இல்ல இன்டர்நெட் மூலமா, இமெயில் மூலமா ஈஸியா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. இதெல்லாம் குளோபலைசேஷன் இன்க்ரீஸ் ஆனதுக்கான இன்னொரு காரணம். அதே மாதிரி மொபிலிட்டி மாறினதுனால, ஸோ சிவில் ஏவியேஷன் மூலமாவும் கம்யூனிகேஷன் மூலமாவும் மொபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால மக்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுவும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஈஸியா வேற நாடுகள்ல போய் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு பணம் அனுப்பிச்சு ஃபேமிலியை காப்பாற்றுறது இட் ஹஸ் பிகம் பிரிட்டி காமன். அப்ப பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் கவர்மெண்ட்ஸ் அவங்களோட பார்டர்ஸ், அவங்களோட மார்க்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் அப் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு ஆட்கள் வருதோ, இல்லை இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு ஆட்கள் போறதோ, அவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அவங்களுக்கு நடுவுல நடக்கக்கூடிய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இன்க்ளூடிங் தேட் ஆஃப் அடாப்ஷன் ஆர் மேரேஜ், இதெல்லாம் சர்வசாதாரணமா ஆயாச்சு. ஒரு இந்தியன் வெளிநாட்டுல போய் ப்ராப்பர்ட்டி வாங்குறது சர்வசாதாரணமா ஆயாச்சு. அப்ப இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் கணக்குல எடுத்து கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நாட் ஜஸ்ட் இந்தியா, அக்ராஸ் த குளோப், எல்லா இடத்துலயுமே. அப்ப இந்த சட்ட திருத்தங்கள்லாம் எதை நோக்கி போகுது? பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவை நோக்கி போகுது. அதனாலதான் குளோபலைசேஷனால பிரைவேட் இன்டர்நேஷனல் லா நம்ம மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஆக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ கவர்மெண்ட் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும் பொழுது ஸ்லோவா சுப்ரா நேஷனல் லாஸை நோக்கி நகர்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு நான் எழுதின சட்டம் தான், மீதி பேரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. அதே மாதிரி யுஎஸ்ஏ ஆகட்டும், யூகே ஆகட்டும், அவங்களால என்னோட நாடுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், மீதி நாட்டோட சட்டங்களை பத்தி நான் கவலைப்பட தயாரா இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நாடுகளும் ஒரு யூனிஃபார்மா ஒரு சட்ட திட்டம் கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதை சுப்ரா நேஷனல் லா அப்படின்னு சொல்றோம். சூப்பர் நேஷனல் லா பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷனா ஒரு சட்டம் கொண்டு வர ட்ரை பண்றோம் அப்படின்னா அதுக்கு அடியில 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெகுலேஷனை பத்தி இந்த லாஸ், சூப்பர் நேஷனல் லாஸ் கவலைப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன மாதிரியான ரெகுலேஷன்? ஃபர்ஸ்ட், உலகம் புற இருக்கக்கூடிய கன்வென்ஷன்ஸ், இல்ல கண்ட்ரிஸ் ஒருத்தரோட என்டர் ஆயிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ், அதெல்லாம் கணக்குல எடுத்துதான் நம்ம சட்ட திட்டங்களை கொண்டு வர வேண்டியிருக்கு. அதே மாதிரி ரீஜனல் ரெகுலேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிக்ஸ் குரூப் ஆகட்டும், இல்ல சார்க் குரூப் ஆகட்டும், இல்ல குவாட் குரூப் ஆகட்டும், அவங்களுக்கு நடுவில் காமர்ஸ் ரிலேட்டடா இல்ல மிலிட்டரி ரிலேட்டடா ஏதோ சம் அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ஸும் பைண்டிங் இன் நேச்சரா இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரோம்னா இந்த ரெகுலேஷன்ஸையும் கணக்குல எடுத்துதான் அந்த சூப்பரா நேஷனல் லாவை கொண்டு வர முடியும். அதே மாதிரி நாட்டிலேயே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், ஸோ வி டூ ஹேவ் சர்டைன் பாலிசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால பாத்தீங்கன்னா இன்னும் கே மேரேஜஸ் ரெக்கக்னைஸ் பண்ணல. அப்ப வெளிநாடுகள்ல ரெக்கக்னைஸ் பண்றாங்க. அப்ப நான் வெளிநாட்டுல ரெக்கக்னைஸ் பண்றாங்கிறதுனால அதை அப்படியே எடுத்து கொண்டு வைக்க முடியுமா? வைக்க முடியாது. சோ அப்ப சில சமயங்கள்ல என்னோட நாட்டோட தேவைகளையும் நான் சேர்த்து கணக்குல எடுப்பேன், அதையும் பூர்த்தி பண்ணணும். அது போக சப்ஸ்டேட் லெவல்லயும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா
ரொம்ப கிளியரா நம்ம என்ன சொல்றோம், லாட்டரி டிக்கெட் செல்லிங் நாட் வேலிட். வேற சில ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பர்மிட்டட். அப்ப விதின் த ஸ்டேட் லெவல்லையுமே வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ்லயும் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாறுது. அப்ப 4 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கணக்குல எடுத்துட்டு தான் இந்த பிரைவேட் இன்டர்நேஷனல் லா மாதிரியான சுப்ரா நேஷனல் லாஸை கொண்டு வர முடியும். என்னென்ன 4 டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன்ஸ்? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்டிஸ், கண்ட்ரி எதுலையாவது என்டர் ஆயிருந்ததுன்னா. அதே மாதிரி ரீஜனல் ரெகுலேஷன்ஸ், சார்க், பிரிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ரீஜனல் ரெகுலேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய ப்ரிவலண்டா இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், அது போக ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் டிஃபர் ஆகக்கூடிய சட்டத்திட்டங்கள், இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து ஒரு பிரைவேட் இன்டர்நேஷனலா கொண்டு வரணும் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வரும். ஸோ பிரைவேட் இன்டர்நேஷனல் லா மஸ்ட் டீல் வித் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் தட் இஸ் ப்ரிவலண்ட் இன் இட்ஸ் கண்ட்ரி. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கு தனித்தனியா பிரைவேட் இன்டர்நேஷனல் லா அந்த கண்ட்ரி இந்த 4 கான்செப்ட்ஸை கணக்குல எடுத்து அவங்க கொண்டு வரும். குளோபலைசேஷனால பிரைவேட் இன்டர்நேஷனலா மாறிடுச்சு ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன ஆங்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் த பீப்புள். வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த மக்கள் ஈஸியா ஒருத்தரோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. be it with respect to that of commercial aspects or personal aspects. ஸோ ஜெர்மனில 2017ல ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல என்ன பாக்குறாங்கன்னா, ஜெர்மனி சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிற மக்கள் நிறைய பேர் வெளிநாட்டை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஃபாரினரை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மனில கம்பேர் பண்ணி பார்த்து அப்ளை பண்ண வேண்டிய பொசிஷன் வந்தாச்சு. கான்ஃபிளிக்ட் ஆஃப் லா அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. அதே மாதிரி ஜெர்மனில மட்டும்தான் இந்த பொசிஷன், ஈவன் இந்தியால கூட பாத்தீங்கன்னா, இந்தியால பாகிஸ்தான்ல இருந்து கல்யாணம் ஆகி வரக்கூடிய பெண்கள், ஸ்ரீலங்கால இருந்து கல்யாணம் ஆகி வரக்கூடிய பெண்கள், ஆண்கள், அதே மாதிரி நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், ஸோ நெய்பரிங் கண்ட்ரிஸோட கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பிரிட்டி காமன் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ அப்ப அங்கேயும் இந்த பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவோட தேவை ஏற்பட ஆரம்பிச்சாச்சு. ஸோ ரீசெண்டா இது ஃபோக்கஸ்ல எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாள் அவங்களோட சிட்டிசன்ஷிப் ஆக்ட வந்து அமெண்ட் பண்றான். டொமிசைல் ரைட்ஸ், சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ் ஆஃப் நேபாளை வந்து மாத்துறதுக்காக ஒரு லா கொண்டு வரான். அப்ப இந்தியால இருந்து கல்யாணம் ஆகி போகிற ஆண்கள், பெண்கள் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருதுன்னு உடனே இந்தியால அதை பத்தி பெரும்பான்மையான மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிராஸ் பார்டர் மேரேஜ் காமன் ஆகும்போது பக்கத்து கண்ட்ரில அவனுக்கு தேவைக்கு அவன் சட்டம் மாற்றும் போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பொசிஷனுக்கு தள்ளப்படும். திஸ் இஸ் இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன் ஆன் லாஸ். அதே மாதிரி டிஸ்லொகேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருக்கு. என்ன சென்ஸ்ல? எஸ், என்னோட கண்ட்ரி தான், எனக்கு சட்டம் எழுதுறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் மீதி கண்ட்ரிஸோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல இன்வால்வ் ஆறேன். அப்ப என்னோட கண்ட்ரியோட லா மிச்ச கண்ட்ரியோட லாவோட மேட்ச் ஆகல அப்படின்னா மீதி பேர் என்னோட ட்ரேட் அண்ட் காமர்ஸ்ல ஈடுபட மாட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அப்ப என்னோட கண்ட்ரி, என்னோட சாவர்னிட்டின்னு நான் சொல்லும் போதும் என்னோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் மீதி கண்ட்ரிஸோட ரெக்குவயர்மெண்ட்டையும் கணக்குல எடுத்து கொண்டு வர வேண்டிய பொசிஷனுக்கு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்நேஷனல் கரன்சிஸ்ல ரொம்ப காமன் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூரோ. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் கரன்சி பாத்தீங்கன்னா நேபாள், பூட்டான்ல இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணுவான். யூரோங்கிறது எல்லா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய கரன்சி. கிரிப்டோ கரன்சிஸ், பிட்காயின் மாதிரி டிஜிட்டல் கரன்சிஸ் எல்லாமும் காமன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப இதெல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கும் லாஸ் தேவைப்படுது. அதுவும் பிரைவேட் இன்டர்நேஷனல் கான்செப்ட் கடையில குளோபலைசேஷன் இம்பாக்ட்னால வருது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் திரும்ப திரும்ப பிரைவேட் இன்டர்நேஷனலா க்ரோ ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, பிரைவேட் இன்டர்நேஷனல் சப்ஜெக்ட் மேட்டர் என்னென்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கண்ட்ரிக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காப்பா கோர்ட்ல கேஸ கேட்க அப்படிங்கிறது. செகண்ட் என்னது, ஃபாரின் எலமெண்ட் இருக்கு அப்படின்னா என்னோட கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்ணுமா இல்ல ஃபாரின் கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்ணுமாங்கிற கேள்வி. அப்ப அந்த 2வது கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, ஃபாரின் கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்றது. பெரும்பான்மையான சினாரியோல பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய லாயர்ஸ் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், இந்தியால இருக்கிற எல்லா சட்டத்திட்டங்களுமே தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்? 10,000க்கு மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் இருக்கு. நம்ம ஒரு லா காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறவங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30-40 மேஜர் லாஸ் படிப்போமா, மைனர் ஆக்ட்ஸ் ஒரு 10-15 படிப்போமா. பட் நாட்டுல இருக்கக்கூடிய சட்டம் எவ்வளவு? 10,000க்கும் மேற்பட்ட சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியன் லாஸ படிக்கிறதே பெரிய விஷயங்கிறது, நான் ஃபாரின் கண்ட்ரியோட லாஸ வேற சேர்த்து படிக்கணும்னா இட் இஸ் ஈவன் மோர் டஃப். ஸோ அப்ப லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் வந்து தே ஆர் நாட் ட்ரெயின்ட் எனஃப் டு ஹேண்டில் ஃபாரின் எலமெண்ட்ஸ். அப்ப முடிஞ்ச வரைக்கும் நான் இந்தியன் லாவே அப்ளை பண்றேன், ஏன் சட்டம் அப்ளை பண்றது ஈஸி அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வருது. ஸோ நவ் தெர் இஸ் அ நீட் டு ட்ரெயின் த லாயர்ஸ் அண்ட் த ஜட்ஜஸ். ஸோ பிரைவேட் இன்டர்நேஷனல் லாவை நோக்கி அவங்கள ட்ரெயின் பண்ணணும், ஃபாரின் லாஸை நோக்கி நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணணும்.
எப்பவுமே யூனிஃபார்ம் லாஸும் பிரின்சிபல்ஸும் கொண்டு வர அந்த எய்மோட தான் பிரைவேட் இன்டர்நேஷனலா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ சாவிக்னி வந்து என்ன சொல்றாருன்னா, இன்ஹரண்டா வேர்ல்டு வைடு கனெக்டிவிட்டி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு தேவை என்ன, யூனிஃபார்ம் லீகல் சிஸ்டம் தேவை. இந்த யூனிஃபார்ம் லீகல் சிஸ்டமோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா மெர்கன்டைல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமர்ஸ் அண்ட் ட்ரேட் பாத்தீங்கன்னா இந்தியால ஆகட்டும், பாகிஸ்தான்ல ஆகட்டும், யூஎஸ்ஏல ஆகட்டும், யூகேல ஆகட்டும், கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. வேரியஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கன்வென்ஷன்ஸ் மூலமா ட்ரேட் அண்ட் காமர்ஸை நம்ம காமன் லாஸா கொண்டு வந்தாச்சு. ஸோ சேல் ஆஃப் கூட்ஸ் லா பாத்தீங்கன்னா அது கூட ஒரு கன்வென்ஷன் பேஸ் பண்ண லா தான். ஸோ அப்ப ஹார்மனைசேஷன் ஆஃப் லா வந்து இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை சாவிக்னி சொல்றாரு. அதே மாதிரி யூனிஃபார்மா நான் சட்டம் கொண்டு வந்தா கூட இங்க அங்க சர்டன் டிஃபரன்சஸ் இருக்கும், கேப்ஸ் இருக்கும். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும், இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். அப்படி வித்தியாசங்கள் இருக்கும் பட்சத்துல ஏதாவது ஒரு யூனிஃபார்ம் மெக்கானிசம் மூலமா அந்த பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்றதுங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லெக்ஸ்கோர் யூஸ் பண்றதா, லெக்ஸ்காஸா யூஸ் பண்றதாங்கிற அந்த டெசிஷன்ஸை கொண்டு வர்றதுக்கும் நமக்கு யூனிஃபார்மா ஒரு பிரின்சிபல் தேவை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு ஆங்கிள் இதே பிரச்சனையை அந்த டிஃபரன்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியட் லெவல் ஆஃப் ரூல்ஸ்ன்னு கொண்டு வராங்க. ஸோ ஆர்டிகல் 7 ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன்ஸ் ஆன் கான்ட்ராக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ், இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேப்ஸ் இருந்ததுன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுங்கிற ஆங்கிள்லயும் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் கூட மெர்கன்டைல் லாஸ் மூலமா காமனா கொண்டு வந்தாச்சுன்னு. ஸோ அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னா அதை எப்படி ரிசால்வ் பண்ணுங்கிறதையும் ரூல்ஸ் மூலமா கொண்டு வராங்க. ஸோ யூனிஃபார்ம் லாஸ், யூனிஃபார்ம் பிரின்சிபல்ஸை நோக்கி நம்ம நாட்டை நகர்த்த ஆரம்பிச்சிச்சு, உலகத்தை நகர்த்த ஆரம்பிச்சிச்சு. தென் பார்ட்டி ஆட்டானமி அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரி. பார்ட்டி ஆட்டானமிங்கிறது இப்ப நான் சொன்னேன் இல்ல, இந்தியாவோட லாவை அப்ளை பண்ணுமா இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரியோட லாவை அப்ளை பண்ணுமா, ஒரு ஃபாரின் எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ லெட்டஸ் சப்போஸ் ஒரு இந்தியன் சிட்டிசனோ ஒரு ஜெர்மன் சிட்டிசனோ ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்றாங்க. 10 டன் ரைஸ் இந்தியால இருந்து நான் வந்து ஜெர்மனிக்கு அனுப்புறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கும் போதே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு நமக்கு நடுவுல அப்படின்னா கேஸை இந்தியால ஃபைல் பண்ணணும், இந்தியன் லாவை தான் அப்ளை பண்ணணும். தெளிவா அவங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க. ஸோ கோர்ட்டுக்கு வேலை மிச்சமா, எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது பார்ட்டியே டிசைட் பண்ணிட்டான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு. கான்ட்ராக்ட் எழுதும் போதே டிசைட் பண்ணிட்டான். சரி எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, எந்த லாவாப்பா அப்ளை பண்ணு, இந்தியன் லாவா ஜெர்மன் லாவா? பார்ட்டியே அகைன் டிசைட் பண்ணிட்டான் எனக்கு இந்தியன் லா தான் வேணும் அப்படின்னு. ஸோ அப்ப சாய்ஸ் ஆஃப் லா, சாய்ஸ் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன்லாம் நம்ம கொடுக்கும்போது அதை பார்ட்டி அட்டானமி அப்படின்னு சொல்றோம். பார்ட்டி கையிலேயே அந்த உரிமையை கொடுத்து நீ டிசைட் பண்ண, நீ சொல்லு அப்படின்னு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டி அட்டானமி. பார்ட்டியே டிசைட் பண்ணா ஈஸியா கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணி அக்ரிமெண்ட்ல நீயே சொல்லியிருக்க நான் ஃபாலோ பண்றேன்னு அக்செப்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு போயிடும். இப்போ ஒருவேளை பார்ட்டி அந்த டிசிஷன் பண்ணல, அவர் வந்து எனக்கு இந்தியன் லா வேணும்னு சொல்லல, ஜெர்மன் லா வேணும்னு சொல்ல, அவர் பிரச்சனை வருங்கிறத பத்தி சிந்திக்கவே இல்லாம ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு அப்படின்னா இன் சச் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம லெக்ஸ் ஃபாரிங்கிற கான்செப்டை ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால வந்து இந்த பிரச்சனைக்கு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்தியன் கோர்ட் வந்து ஓகே இங்கதான்ப்பா நெல்லு மூட்டை இங்கேயும் தான் போயானும், அரிசி மூட்டை இங்கேயும் தான் போயானும், அதனால எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குன்னு இந்தியன் கோர்ட் டிசைட் பண்ணிடுறான். டிசைட் பண்ண உடனே நான் இந்தியன் லா அப்ளை பண்ணுமா ஜெர்மன் லா அப்ளை பண்ணுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வரான். அந்த கொஸ்டினுக்கு வரும்போது பார்ட்டிஸ் எந்த டிசிஷனும் மேக் பண்ணல அப்படின்னா இந்தியன் கோர்ட் என்ன சொல்லலாம், இங்கதானே நீ கேஸ் ஃபைல் பண்ணிருக்க அதனால நான் இந்தியன் லா அப்ளை பண்ணுவேன். சிமிலர்லி இந்த கேஸை போய் ஜெர்மனில ஃபைல் பண்றான். ஜெர்மன் கோர்ட்டு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, ஏன்னா அரிசி மூட்டை எங்க வந்து சேரணும், ஜெர்மனிக்கு தான் வந்து சேரணும்னு டிசைட் பண்றான். ஸோ ஜெர்மன் கோர்ட்டு நான் இந்தியன் லா அப்ளை பண்ணுமா ஜெர்மன் லா அப்ளை பண்ணுமாங்கிற கேள்வி கேட்கும்போது நீ ஜெர்மனில வந்து தானே கேஸ் ஃபைல் பண்ணிருக்க, நான் லெக்ஸ்கோரி மூலமா நான் ஜெர்மன் லாவை அப்ளை பண்றேன் அப்படின்னு தாராளமாக டிசைட் பண்ணலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் லெக்ஸ்கோரி. லெக்ஸ்கோரிங்கிறது எந்த ஃபாரம்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்களோ அந்த ஃபாரமோட லாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்தியன் ஃபாரம்ல கேஸ் ஃபைல் பண்றீங்க, இந்தியன் கோர்ட் ஆர் இந்தியன் ஃபாரம்ல கேஸ் ஃபைல் பண்ண இந்தியன் லா, ஜெர்மன் கோர்ட் ஆர் ஜெர்மன் ஃபாரம்ல நீங்க கேஸ் ஃபைல் பண்ண ஜெர்மன் லா. ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம யார் கையில கொடுக்குறோம், பார்ட்டிஸோட கையில கொடுத்துட்றோம், நீ டிசைட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றோம். அவன் டிசைட் பண்ண விட்டுட்டான்னா நான் லெக்ஸ் ஃபோரியா அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த லெக்ஸ் ஃபோரி கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ உயில் எழுதுறாரு ஒருத்தர், அந்த உயில் வேலிடா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி வரும்போது பார்ட்டிஸ் வந்து எந்த இடத்துல லாஸ்டா டொமிசில் வச்சிருந்தாங்க, எந்த இடத்துல ஹேபிச்சுவல் ரெசிடென்ஸ் வச்சிருந்தாங்க, இதை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா
எஃபெக்ட்ஸ் டாக்டரின் மூலமா நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். நம்ம இன் ஆல் தி சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்மளால என்ன பார்க்க முடியுது, விதவிதமான பிரின்சிபல்ஸ் அண்ட் டாக்டரின்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டி அட்டானமின்னு சொல்றாங்க, அது ஒரு பிரின்சிபல். பார்ட்டியை எதுவும் சூஸ் பண்ணலையா லெக்ஸ் கோரி, அது ஒரு பிரின்சிபல். இப்போ அதே மாதிரி பார்ட்டிஸ் எதுவும் சூஸ் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், கடைசியா எங்கப்பா அவர் உயிர் வாழ்ந்தாரு, அவர் வீடு எங்கப்பா இருந்துச்சு, அவர் எங்க உட்காந்துப்பா உயிர் எழுதினாரு, ஏதோ ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அதை பேசிஸ்ல நம்ம டிட்டர்மினேஷன் கொண்டு வரோம். ஸோ புதுசா நம்ம டாக்டரின்ஸ் இவால்வ் பண்ணிட்டே வரும். பிரைவேட் இன்டர்நேஷனல்னால, குளோபலைசேஷன்னால, மக்கள் வெவ்வேறு இடங்கள்ல போய் வாழ்றதுனால புதுசா பிரின்சிபல்ஸ், புதுசா டாக்டரின்ஸ் வருது. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டரின் எடுத்துப்போம், எஃபெக்ட்ஸ் டாக்டரினை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எஃபெக்ட்ஸ் டாக்டரின்ங்கிறது எப்போ அப்ளை ஆகுது, ஒரு அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ல இன்வால்வ் ஆனா அப்ளை ஆகுது. இதை பத்தி முதல்ல எப்போ டிஸ்கஷன் வந்தது, எஃபெக்ட்ஸ் டாக்டரினை பத்தி டிஸ்கஷன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1945ல ஃபர்ஸ்ட் இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் வருது. எங்க வருது, யூஎஸ்ஏல வருது. ஸோ யூஎஸ்ஏ வர்சஸ் அலுமினியம் கம்பெனி ஆஃப் அமெரிக்கா கேஸ்ல இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்கிறாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்நேஷனல் கார்டல் ஒன்று ரன் பண்றாங்க அவுட் சைட் ஆஃப் யூஎஸ்ஏ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்ஏக்கு கொடுக்க வேண்டிய அந்த அலுமினியம் நாங்க கோட்டா டிசைட் பண்ணுவோம். ஒவ்வொரு அலுமினியம் ப்ரொடியூசரும் அந்த கோட்டா அமௌண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கார்டலைசேஷன் ஃபார்ம் பண்ணி அந்த கார்டலைசேஷன் மூலமா யூஎஸ்ஏக்குள்ள எவ்வளவு அலுமினியம் போகணுங்கிறத யூஎஸ்ஏக்கு வெளியில உட்காந்து டிசைட் பண்றாங்க. அப்ப அதுல யூஎஸ்ஏ எஃபெக்ட் ஆகுதா, யூஎஸ்ஏக்கு ப்ராப்ளம் வருதா, அவன் நிறைய ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைச்சானா அவனால குவாலிட்டி ஏர்கிராஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன், மெகா அலுமினியம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் என்னோட கோட்டா இவ்வளவுதான், இதுக்கு மேல நான் தரமாட்டேன்னு அவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உட்காந்துருக்கான். ஸோ நீங்க இங்கிலாந்து யூஎஸ்ஏக்கு வெளியில நீங்க ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்றீங்க, அந்த அக்ரிமெண்ட்னால யூஎஸ்ஏக்கு பாதிப்பு வருதுன்னா அந்த அக்ரிமெண்ட் தப்பு அப்படின்னு நான் யூஎஸ்ஏல என்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும், ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். என்ற அக்ரிமெண்ட் யூஎஸ்ஏக்கு வெளியில போட்டிருக்கான், ப்ரொடியூஸ் பண்றவன் அலுமினியம் ப்ரொடியூஸ் பண்றவன் இல்லாம யூஎஸ்ஏக்கு வெளியில இருக்கான். யூஎஸ்ஏ கோர்ட்டுக்கு எப்படி ஜூரிஸ்டிக்ஷன், என்னோட கண்ட்ரி பாதிக்கப்படுது, தெர் இஸ் எஃபெக்ட் அப்பான் மை கண்ட்ரி, தேர்ஃபோர் ஐ ஹாவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு புதுசா ஒரு டாக்டரின் கொடுக்குறான். ஈவன் தோ யூஎஸ்ஏ ஹேட் நோ ஜூரிஸ்டிக்ஷன், USA made use of the effects doctrine to establish jurisdiction as agreement had negative effect on competition within USA. USAல இருக்கக்கூடிய மார்க்கெட் காம்படிஷனை நெகட்டிவா இது இம்பாக்ட் பண்றதுனால எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னு யூஎஸ்ஏ கோர்ட் சொல்றாங்க. இதே கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா விதவிதமா இந்தியால ரீசெண்டா கிட்டத்தட்ட ஒரு 59 சைனீஸ் ஆப்பை வந்து பேன் பண்றாங்க. ஆப் எல்லாம் இந்தியாவுக்கு வெளியில ப்ரொடியூஸ் ஆகுது. உலகம் பூரா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதைத்தான் சொல்றான். ஆனா இங்க என்ன சொல்லிட்டான், இந்தியாவுக்கு வெளியில ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற ஆப்ஸ் இன்க்ளூடிங் டேட் ஆஃப் டிக்டாக் இது எல்லாத்தையும் நாங்க பேன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட்ல வந்து பேன் பண்ணாங்க. அப்படி பேன் பண்றதுக்கு இந்தியா என்ன சொன்னா அப்படின்னா, என்ன காரணம் சொன்னா அப்படின்னா, இந்த சைனீஸ் ஆப் எல்லாம் ஸ்பை ஆப்பா இருக்கு, அதனால அந்த ஆப்ஸை நாங்க இந்தியாவில யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு நேஷனல் செக்யூரிட்டி எஃபெக்ட் இருக்கு, இந்தியாவில நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிற ஆங்கிள் நேஷனல் செக்யூரிட்டி பேசிஸ்ல நாங்க பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரீசெண்டா இந்தியா வந்து இந்த எஃபெக்ட் ஸ்டாக் யூஸ் பண்ணாங்க. ஸோ குளோபலைசேஷன்னால இந்தியன் கவர்மெண்ட் பிரைவேட் இன்டர்நேஷனலால நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. நாட் ஜஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட், உலகம் பூரா இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் பிரைவேட் இன்டர்நேஷனலால நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. Private international develop ஆகிறதுக்கு one of the important reasons globalization. So இந்த concept is actually an often repeated short question. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமா கொஸ்டின் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ. காட் பிளஸ்.